பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அப்புறம் அவன் முதிர் வயதிலும் அதை என்ன பண்ண மாட்டான், விடாதிருப்பான். சரி, இங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்பெஷலா இங்க ஒரு கல் இருக்கு, எடுங்கப்பா. பிள்ளைகளை நீங்க கவனிக்கும் பொழுது ரொம்ப 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 ஸ்பெஷல். இப்போ உதாரணமா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்த கல் ஒரு சாதாரண ஒரு ஆள்கிட்ட கிடைச்சிச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, என்னடா அது ரோட்ல கிடக்க அப்படி தூக்கி போட்டு போயிடுவாங்க. இதுவே ஒரு கொத்தனார் கையில கிடைச்சிச்சு அப்படின்னா அவர் என்ன செய்வாரு, இதை எந்த இடத்துல வீடு கட்டும் போது பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாரு, யோசிப்பாரு. இதுவே ஒரு ஜல்லி உருவாக்குகிற கல்லெல்லாம் உடைச்சு உடைச்சு ஜல்லி உருவாக்குகிற ஒருத்தர் கையில இந்த கல் கிடைச்சா அவர் என்ன செய்வாரு, அடிச்சு உடைச்சு ஜல்லியா மாத்தி பணமா பாத்துருவாரு. இதுவே ஒரு சிற்பி கையில இந்த கல் கிடைச்சா இந்த கல்ல அவர் ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளாக இதை உருவாக்க அவரால் முடியும். உதாரணத்துக்கு இதை ஒரு சிலையா வடிக்கிறார், ஒரு தெய்வத்தின் சிலையாகவோ அல்லது ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவரின் சிலையாகவோ இதை வடிக்கும் பொழுது அந்த தெருவா ஒருத்தர் கடந்து போறான் அப்படின்னு சொன்னா இந்த கல் சிலையா மாறின பிற்பாடு அவன் என்ன செய்வான், கொஞ்சம் பயபக்தியோடு அன்போடு பாசத்தோடு அதை நேசிக்கிற விதத்தை ஒரு ஆராதனை பண்ணிட்டு ஓடி போவான். அப்போ நல்லா கவனிங்க, இந்த கல் யார் கையில கிடைக்குது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பைபிள் கூட அதுதான் சொல்லுது, பிள்ளைகள் தானா வளர மாட்டாங்களாம், பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நாம நடத்தணுமா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமே வரலையே. பிள்ளைகள் நடத்துகிறதுக்கு ஒரு ஆள் தேவை. அப்பா நடத்துவாரான்னா இந்த நாட்கள ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய வீட்டுல அப்பா அம்மா தாத்தா பாட்டி பரிபூர்ணமான எல்லா நல்ல ஒழுக்கங்களையும் உடையவர்களா இல்ல. அப்ப நல்லா கவனிங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். காடுக்கும் தோட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தோட்டம் எப்படி வேணா இருக்காது, அது ஒழுங்காக சீரமைக்கப்பட்ட ஒன்றாக தோட்டம் இருக்கும். காடு எப்படி இருக்கும் அப்படின்னா அது எப்படி வேணா இருக்கும், எது எது எங்கெங்க இருக்குன்னு யாருக்குமே என்ன பண்ணாது, தெரியாது. அப்ப ஏன் உங்க பிள்ளைகள் நடத்த வேண்டிய வழியில நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இந்த சமூகம், நம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் ஒரு விதமான பாவத்தினாலும் ஒழுக்க சீர்கேடுனாலும் நிறைந்திருக்கிறத நாம் கவனிக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட சமூகத்துல நாம் நம்முடைய பிள்ளைகளை ஏனோ தானோ என்று சொல்லி வளர்க்கிற பொழுது நல்ல நிலைக்கு நம்முடைய பிள்ளைகள் வரவே முடியாத அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவேதான் பரிசுத்த வேதம் இப்படியாய் சொல்கிறது, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அப்போ பிள்ளைகளை நடத்தணும் அப்படின்னா அதை நடத்துறவங்களுக்கு தெரியணும், நான் எப்படி பிள்ளைய நடத்தணும்ன்றது தெரியணும். ஆகவேதான் திருச்சபையில அநேக ஊழியங்கள் இருந்தாலும் சிறுவர் ஊழியம் என்று சொல்லி ஒன்றை சபை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த சிறுவர் ஊழியத்துல தேவனை குறித்து சொல்லிக் கொடுப்பாங்க, பெற்றோரை குறித்து சொல்லிக் கொடுப்பாங்க, அன்பை குறித்து சொல்லிக் கொடுப்பாங்க, ஓய்வு நாள் கட்டளை குறித்து சொல்லிக் கொடுப்பாங்க, கல்வியின் முக்கியத்துவத்தை சொல்வாங்க. ஆகவே அன்பான திருச்சபை மக்களே, இந்த பகுதி வாழ்கிற கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவருடைய இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளை தேவ சமூகத்துக்களை நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை உற்சாகமாய் நான் கேட்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்போ இன்னைக்கு நீங்க ஒன்று கற்றுக்கொள்ளுங்க, பிள்ளைய நான் நடத்தணும். அப்ப பிள்ளைய நான் எப்படி நடத்த முடியும்? நீங்க தேவன் இல்லாத ஒரு பிள்ளைய இந்த உலகத்துல நாம் நடத்துவது பிளக் அலைன் பண்ணும். தேவன் இல்லாம ஒரு பிள்ளைய நாம் இந்த உலகத்துல அவங்களை சரியாக நடத்துவது அது கூடாத காரியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கல்வி கொடுத்தால் பிள்ளைகள் நலமா இருப்பாங்களான்னா இல்ல. ஒரு நல்ல கல்வியாளர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல கல்வியாளர் நல்லா புரிஞ்சுக்கும் அப்படிங்கன்னா, ஒரு நல்ல கல்வியாளர் தவறு செய்யாம இருக்கிறாருன்னு பார்த்தா தவறு செய்யறாருங்க. எத்தனையோ கல்விகளில சிறு பிள்ளைகள் ஆசிரியரால
பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுகிறத நாம் கவனிக்கிறோம். எத்தனையோ இடங்களில கல்வியாளர்கள் சீர்கேடாய் வாழ்கிறதை நாம் கவனிக்கிறோம். அன்பு கர்த்தருடைய ஜனமே, கல்வி உங்கள் பிள்ளைகளை சீராய் மாற்றுமா என்று சொன்னால் உறுதியாய் சொல்ல முடியாது. அப்போ பணம் அல்லது தொழில் ஒரு மனிதனை மாற்றுமா என்று சொன்னால் பணமும் தொழிலும் ஒரு மனிதனை சிறப்புள்ளவனாக மாற்றாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சரி, அப்போ எஜுகேஷன் மாற்றத்தை கொண்டு வராது. அப்போ பொருளாதாரம், பிசினஸ் அதுவும் மாற்றத்தை கொண்டு வராது. இந்த பரிசுத்த வேதம் தான் சிறு பிள்ளைகளை அழகாகவும் ஒழுக்கம் நிறைந்தவர்களாகவும் மாற்றுவதற்கு உதவியாக இருக்கும். இந்த பரிசுத்த வேதம் அது தேவனை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் யார், அவர் எப்பேர் பெற்றவர், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் என்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் செய்கிறார் என்பதை இந்த பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே நீங்கள் தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளை சபைக்கு அனுப்புங்க. கர்த்தருக்கு உகந்த வழியிலே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு சின்ன கதை சொல்லி ஜெபம் பண்ணிட்டா, கதைனா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? சரி, நான் கதை சொல்றேன். எல்லாருக்கும் இது பிடிக்கும் நான் நம்பி சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு வேடன் இருந்தான். யார் இருந்தாங்க? காது கேட்கலையே. ஒரு வேடன் இருந்தா. அந்த வேடன் என்ன செய்தான் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். அவன் தினந்தோறும் அவன் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டுல போய் வேட்டையாடி அவன் அங்க இருக்கிற பறவைகளை கொண்டு வந்து என்ன செய்வான் அப்படின்னா வியாபாரம் பண்ணி அதுல பிழைப்பு நடத்துகிறவனா இருந்தான். ஒரு நாள் காலையில 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் எழும்பி பிரஷ் பண்ணிட்டு பின்னாடி இருந்த ஒரு காட்டுக்குள்ள போனான். ஒவ்வொரு மரமா பார்த்துக்கிட்டே போனான். எங்கேயாவது பறவை கூடு கட்டி இருந்தா அதுல இருந்து நம்ம ஒரு புறாவையோ அல்லது ஒரு கிளியையோ நம்ம பிடிச்சிட்டு வந்து நம்ம என்ன செய்யலாம், வியாபாரம் பண்ணலான்னு போனா. அங்க போனா ஒரு பெரிய ஆலமரத்துல ஒரு கூடு கட்டி இருந்தது. அந்த கூட்டை அவன் குடு ரொம்ப ஆசையா மேல ஏறி பார்த்தா எப்படியாவது புறாவோ அல்லது கிளியோ சின்னதா குஞ்சு பொறிச்சிருக்கோன்னு ஏறி பார்த்தா அந்த புறாவும் இல்லை, கிளியும் இல்லை. சின்னதா ஒரு 4 முட்டை மாத்திரம் இருந்துச்சு. அவன் முட்டை எடுத்து இப்படி பார்த்துட்டு சரி முட்டை எடுத்துட்டு போய் வீட்டில் ஆம்லேட் போட்டாவது சாப்பிடலான்னு எடுத்துட்டு திரும்பும்பொழுது அவனுக்கு மனசு சொல்லிச்சு, இப்போ எடுத்துட்டு போனா வெறும் 4 முட்டை தான். அடுத்த வாரம் நீ எடுத்தா 4 முட்டையும் குஞ்சு பறிச்சிரும், நிச்சயமா பறக்காது. ஆகவே அந்த புறா குஞ்சு நமக்கு தான், 4 நம்ம வித்தா கூட நல்ல பணம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு அவன் ஒவ்வொரு நாளா யோசிப்பான், இன்னைக்கு குஞ்சு பறிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளா யோசித்தான். திடீர்னு 4வது நாள் 5வது நாள் அவன் வீட்டுக்கு வழக்கம் போல 5:30 6 மணிக்கு எழுந்து பிரஷ் பண்ணிட்டு அவன் திரும்பி பார்க்கறான். அவன் எந்த காட்டுல அந்த கூண்டை பார்த்தானோ அந்த புறா கூண்டு இருக்கக்கூடிய காடுல இருந்து புகை வருது, நெருப்பு எரிஞ்சு புகை வருது. இவனுக்கு ஒரே பதட்டம், ஐயோ 4 முட்டை விட்டுட்டு வந்துடுமே, என்னாச்சுன்னே தெரியல, ஓடுவோம் அப்படின்னு சொல்லி குட்டுன்னு ஓடினான். ஓடி போய் பார்த்தா முட்டை இருக்கக்கூடிய மரம் எரிஞ்சு கருகி கிடக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முட்டை பொறிச்சு கீழே தள்ளின மாதிரி அந்த முட்டையுடைய ஓடெல்லாம் கீழே கிடக்குது. இவன் ரொம்ப வருத்தப்பட்டாச்சே, முன்னாடியே அந்த முட்டையே எடுத்துட்டு போயிருந்தா முட்டையை சாப்பிட்டு இருக்கலாமே, இல்ல நேத்து வந்து பார்த்திருந்தா ஒருவேளை அது குஞ்சு பொறிச்சிருக்கிறோம், அந்த சின்ன பறவையாவது நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் வியாபாரம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு நினைச்சான். மனசு தாங்கல. சரி என்னதான் நடக்குது, மேல ஏறிதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி மேல ஏறலான்னு பார்த்தா எரிஞ்சு கருப்பா இருந்ததுனால தேடி பார்த்து ஒரு கொம்பு எடுத்து அப்படி குத்தி இழுத்தான் பாருங்க. அந்த கூண்டு கீழே தொப்புன்னு விழுந்துச்சு. தொப்புன்னு விழுந்த உடனே ஒரு கருகி போன நிலையில ஒரு பெரிய பறவை கீழே விழுந்தது. ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. என்னடா இது, இந்த பறவை வந்து பெருசா இருக்கு, இது பறந்து போயிட்டு இருக்கலாமே, இது ஏன் பறக்கல? சின்ன பறவையாவது செத்து போயிருந்தா அது பறக்க முடியல, செத்து போச்சுன்னு சொல்லலாம். ஆனா இந்த சின்ன பறவை விட தாய் பறவையா இருக்கே, இது பறந்து போயிருக்கலாமேன்னு சொல்லிட்டு கிட்ட போய் அது காலில் அப்படி தட்டினா பாருங்க கீழே விழுந்த புறாவை. அது புறா அது 2 சட்டைகள் நடுவில் இந்த பக்கம் 2
இந்த பக்கம் ரெண்டுன்னு ரெண்டு சின்ன சின்ன புறா குஞ்சுகளை அடக்கி வச்சிருந்தது போல தீஞ்சு போனதுல அது அப்படியே நல்லா டைட்டா மாட்டிக்கிச்சு. இப்படி கீழே விழுந்தா அந்த விழல, தட்டின உடனே கி கின்னு சத்தம். அது போய் கை வச்சு எடுத்து பார்த்தா அந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய அந்த புறா குஞ்சுகளுக்கு எந்த ப்ராப்ளமே ஆகலை, அது உயிரோடவே இருக்கு. தாய் பறவை தாம் பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்திருக்கு அப்படின்னா தன் அழகை தன் ஜீவனை இழந்திருக்கு. அன்பு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அந்த புறாவினுடைய அன்பை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அது நினைச்சா பறக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா அது எவ்வளவு உயரத்துல பறக்குன்னு? அது தொடர்ச்சியா எத்தனை மணி நேரம் பறக்கணும் உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு தூரத்துல போனாலும் அது தங்கி இருக்கிற அட்ரஸ்க்கு கரெக்டா வந்து சேரும். அவ்வளவு வலிமையும் அறிவையும் பெற்ற புறா அதுக்குள்ள ஒரு அன்பு. என்ன அன்புனா, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது, அது கேட்கல, என் பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது. தட் இஸ் வாட் லவ். நிறைய பேருக்கு இயேசுவின் அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு மனசே இல்லை. இயேசு கிறிஸ்துவ கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. தாய்ப்புறாவை போல இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தவர். இயேசு பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே பிசாசை துரத்தினார். பிசாசின் மீது அதிகாரமுடைய தேவன். காற்றலை கடலை அதட்டினார். இயற்கையின் மீது அதிகாரமுடைய தேவன். மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பினார். மரணத்தின் மீது அதிகாரமுடைய தேவன். நல்லா கவனிங்க, பிசாசை விரட்ட முடியுது, மரணத்தை விரட்ட முடியுது, இயற்கை மேல அதிகாரம் இருக்கிறது, வியாதி மேல அதிகாரம் இருக்கிறது. இப்படிப்பட்ட கடவுள் ஏயா சாகணும்? அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறதுனாலே அவர் செத்து போனார். பைபிள் சொல்லுகிறது, நாம் பாவியா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று பைபிள் சொல்லுகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் உங்களை நேசிக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆண்டவராக இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்கள் மீது அன்பும் அக்கறையும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த உலகம் உங்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க நல்லதை செய்யறவங்களா இருக்கணும், உதவி செய்யறவங்களா இருக்கணும், ஒழுக்கம் உள்ளவளா இருக்கணும். ஆனால் இயேசு அப்படி கிடையாது. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் பக்தன் இப்படியா எழுதுகிறான், நாம் பாவியா இருக்கையில் இயேசு நமக்காக மரித்தாரா. புறாவின் அன்பை காட்டிலும் அதிகமான அன்பு உடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இயேசுல ரொம்ப 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 நேசிக்கிறார். புறா மரித்தது தன் 4 பிள்ளைகளுக்காக மாத்திரமே. இயேசு மரித்தது இந்த முழு உலகத்திற்காக. பைபிள்ல யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். புறாவை காட்டிலும் உங்கள் மீது அன்பும் அக்கறையும் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் 2000 வருஷத்துக்கு முன்பதாக மனிதன் பாவத்தில் இருக்கிறான் என்பதை உணர்ந்த கடவுள் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே வந்தார். செய்யாத பாவத்திற்காக அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே அவர் மரித்தார். மரித்த இயேசு அப்படியே போகவில்லை. 3 நாளுக்கு பிற்பாடு மரித்த இயேசு உயிரோடு கூட எழுந்து வந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. உயிரோடு எழுந்து வந்த இயேசு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்ற விரும்புகிறார். இதை உணர்ந்த ஒரு பக்தன் இப்படியாய் சொல்லுகிறான் வேதத்திலே. அவன் சொல்றான், இதோ யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிறாரா. உங்களுக்காக மரித்த அந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, உங்களுக்காக பாவ மன்னிப்பை அருளுகிற அந்த ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, அந்த அன்பை நீங்கள் உணர்கிற பொழுது, நீங்கள் இயேசுவினால் அருளப்படுகிற பாவ மன்னிப்பை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க யார் வேணா இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேணா நீங்க வாழலாம், உங்க வாழ்க்கை தலைகீழாக போய் கொண்டிருக்கலாம். இயேசு அதிகாரம் உடையவர்,
மரணத்தின் மீது அதிகாரம், வியாதியின் மீது அதிகாரம், இயற்கையின் மீது அதிகாரம், பிசாசின் மீது அதிகாரம் உடைய தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அவருக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுங்க. அவர் உங்கள் உள்ளத்தில் அலைங்க. அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. நான்லாம் ஒரு பாஸ்டர் பையன், பிறந்ததுலேருந்தே எனக்கு கிறிஸ்துவ பேர் தான். என் ஜாதி சர்டிஃபிகேட்டில் கிறிஸ்டியன் பேர் தான் வச்சிருக்கிறேன். ஆனால் 17 வருஷம் வரைக்கும் எனக்கு ஜெபிக்க தெரியும், எனக்கு பைபிள் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இயேசு மட்டும் தெரியாதுங்க. 17 வயசுல நான் ஒரு நாள் உணர்த்தப்பட்டேன், நீ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினாலே நீ கிறிஸ்தவன் அல்ல என்பதை எனக்கு ஒரு நாள் இப்படிப்பட்ட கூட்டத்தில் என்னோடு பேசினார்கள். அன்றைக்கு நான் உணர்ந்தேன், எனக்கு இயேசு தேவை என்பதை நான் உணர்ந்தேன். அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஜோமன், ஆண்டவரே நான் ஒரு பாவி, புறா தன் பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்தது போல என் பாவத்திற்காக நீர் ஜீவனை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. நீர் அருளுகிற பாவம் மன்னிப்பும் ரட்சிப்பு எனக்கு தாங்க, என்னை உடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுங்க நான் ஜெபம் பண்ணேன். அன்றைக்கு ஜெபத்துக்கு பிற்பாடு என் உள்ளத்தில் ஒரு மெல்லிய மகிழ்ச்சியை நான் உணர்ந்தேன். ஒரு வாழ்க்கை நம்பிக்கை எனக்கு கிடைத்தது. எல்லாம் மாறிடுச்சுலாம் சொல்ல மாட்டேன். அப்பா மாறல, அம்மா மாறல, வீடு மாறல, ஏழ்மை மாறல, தரித்திரம் மாறல, கடன் மாறல, எதுவுமே மாறல. ஆனால் எனக்குள்ளே மாற்றம் வந்துச்சு. என்ன தெரியுமா? இயேசுவின் பிள்ளை என்கிற நம்பிக்கை எனக்குள்ளே மகிழ்ச்சி வந்துச்சு. இன்னைக்கு நான் மரித்து போனால் இயேசு அப்பாவின் மடிவிலே இருப்பேன் என்கிற நம்பிக்கையை கடவுள் எனக்கு தந்தார். அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் இயேசுவின் பிள்ளையாய் பூமியிலே வாழ ஆண்டவர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். அன்பு தம்பி, புறாவை போல இயேசு உனக்காக மரித்திருக்கிறார். அன்பு சகோதரி, புறா தன் பிள்ளைகளுக்கு மரித்தது போல இயேசு உங்களுக்காக மரித்திருக்கிறார். நீ ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். ஆண்டவரை அறிந்தும் ஆண்டவரை மறுதலிக்கிற ஒரு நபராக நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு இயேசுவை உள்ளத்தில் அழைங்க. நீங்க ஒரு பாவி என்பதை ஒற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பாவத்துக்கு பரிகாரம் உங்ககிட்ட இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க நீங்க அழைக்கிற பொழுது அவர் உள்ளத்தில் வருவார். உங்கள் பாவங்களை மன்னிப்பார். பாவம் ரொம்ப கொடிதுங்க. இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பாவம் பாவம் பாவம்னு சொல்றாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. பாவம் ரொம்ப கொடிது. அது எவ்வளவு கொடிதுன்னா, ஏசாயா 51:59 சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குறது. முதல்ல பாவம் இருக்கிற வீட்டில் கடவுள் இருக்க மாட்டார். பாவம் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்காது. இன்னும் சொல்லட்டா, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற மனிதனுக்கு கூலி உண்டு. வேலை செய்தா கூலி, ரைட்டா? அதுபோல பாவம் செய்தால் அவன் வாழ்க்கைக்கு கூலியை கர்த்தர் வைத்திருக்கிறார். யாரா இருந்தாலும் கூலியை நிச்சயமா பெற்றுக்கொண்டுதான் ஆகணும். அந்த கூலி பெறுகிற அந்த நேரத்துக்கு பேர் நியாய தீர்ப்பு. என்ன பேர் அதுக்கு பேரு? சத்தமா தான் சொல்லுங்களேன். அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்னாடி மனம் திரும்பிட்டா நிச்சயமாய் பாவ மன்னிப்பு உண்டு. நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் போயிடலாம், அந்த ஈஸ்டருக்கு பார்த்துக்கலாம், கிறிஸ்துமஸுக்கு பார்த்துக்கலாம், குட் ஃப்ரைடேக்கு பார்த்துக்கலான்னு நிறைய கிறிஸ்டியன்ஸ் இன்னும் குடிச்சுனே இருக்கிறாங்க. இன்னும் கடவுளுக்கு எதிராக வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் உங்களை அன்பா தயவா நான் உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்குறேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பை கேளுங்க. கடவுள் அருளுகிற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஒரு தெய்வீக சமாதானத்தோடு இந்த உலகத்தில் வாழுங்க. இயேசு வந்தால் பொருளாதாரம் மாறுதல் ஏன்னு தெரியாது, உங்க நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும். மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவாங்க, தரித்திரங்கள் மாறும், வாழ்க்கைக்கான புரிதல் உண்டாகும். ஆகவே அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, நிம்மதியா வாழுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். புறா தன் பிள்ளைகளுக்காக மரித்தது போல இயேசு உனக்காக எனக்காக மரித்திருக்கிறார். அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நீங்க எங்க இருந்தாலும் இயேசுவே என் உள்ளத்தில் வாங்கன்னு கூப்பிட்டா அவர் உங்கள் உள்ளத்தில் வருவார். உங்கள் பாவங்களை மன்னிப்பார், உங்களை தம்முடைய பிள்ளையாய் மாற்றுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிட்டா, என் கூட ஜெபிக்க விரும்புகிறவங்க இருக்கிற இடங்களை முழங்கால் பண்ணிடுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவனுடைய தயவும் இரக்கமும் இன்றைக்கு உங்கள் மேல் வருவதாக. பாவம் இருக்கிற வாழ்க்கை கடினமான வாழ்க்கை. பாவம் இருக்கிற மனிதன் மகிழ்ச்சியாய் வாழ முடியாது. பாவம் இருக்கிறவன் எதிர்காலமற்றவனாக இருக்கிறான். பாவத்துக்கு பரிகாரம் மனிதனிடத்தில் இல்லை. பாவத்துக்கு பரிகாரியா இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார். அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார்.